குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாம் சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. சரி, இந்த செட்டப்ல பார்த்து என்ன நினைச்சீங்க? ஆ சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பிங். ஸோ லேண்ட்ஸ்கேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிசஸ், நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் வரும். லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து நர்சரி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வரும். ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், நோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பேசிக்காக ஒரு கான்செப்ட் மட்டும் பார்த்துடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரின்சிபல்ஸ், கார்டன் ஃபியூச்சர்ஸ், பிளான்ட் காம்போனன்ட், டைப் ஆஃப் கார்டன்ஸ், நர்சரி மேனேஜ்மெண்ட், வெர்டிகல் கார்டன், ஹேங்கிங் கண்டெய்னர்ஸ், டெரேரியம், லான் மேக்கிங், ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட், போன்சாய், ரூஃப் கார்டனிங், ரீசைக்கிள் ஆஃப் கார்டன் வேஸ்ட் அண்ட் கிச்சன் கார்டனிங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இத்தனை நாள் நம்ம பார்த்தது வந்து நர்சரி மேனேஜ்மெண்ட். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு லேண்ட்ஸ்கேப்பில் தான் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேங்கிங் கண்டெய்னர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லான் மேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேங்கிங் கண்டெய்னர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேங்கிங் கண்டெய்னர்ஸ், ஹேங்கிங் பார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இது வந்து நிறைய டைப்ஸ்ல இருக்கு. ஸோ இங்கே நான் வச்சிருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்பும் வரும். ஸோ அது நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கோகோ பித் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து லாஸ்ட் ரொம்ப சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும், ஃபைன் கோகோ பித்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் ஒன்று வரும். ஸோ இந்த கயிறு பிரிச்சு வரும் இல்லையா, தேங்காய் நார் கயிறு. ஸோ அந்த மெட்டீரியலில் பண்ணுவாங்க. சேம் இதே மாதிரி இருக்கும், பேஸ்கெட் மாதிரியே. அது ஃபுல்லாகவே அதுலேயே பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளாஸ்டிக்கில் இது யூஸ் பண்ணாமல் வெறும் தேங்காய் நாரில் மட்டுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட ஒரு 4-5 பார்ட் தான் ஸ்டாக் இருந்துச்சு, அதெல்லாமே காலி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வரேன் குரூப்பில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செயின் டைப் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்க மீடியம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மண்ணெலாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே இது மேலே தான் தொங்க விட போகிறோம். ஸோ மேலே தொங்க விடும் போது நமக்கு வந்து வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா தான் பாட் தாங்கும். ஸோ நம்ம இந்த பாட்டில் நம்ம மண் போட்டோம்னா கிட்டத்தட்ட 6-7 கிலோவுக்கு மேலே பிடிக்கும். அந்த வெயிட்டை வந்து இந்த ஹேங்கிங் கம்பி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த செயின் வந்து நமக்கு தாங்காது. ஸோ அதனால இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கோகோ பித் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். எல்லா நியூட்ரிஷன் அண்டு மேஜர் நியூட்ரிஷன், மைனர் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் வாட்டர் கண்டனும் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 days தண்ணி இல்லைனா கூட நீங்கள் விட்ட தண்ணி அதிலேயே உறிஞ்சி வச்சிருக்கும். சரியா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க. பட் இது எங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது இது கூட கொஞ்சம் மண் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பார்ட், மண் ஒரு பார்ட், ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். மண் மட்டும் தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டைப் ஒன்று. ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ரிப் டைப் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி ஒரு நியூ டைப், நியூ டிசைன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ கேட்லாக் இருந்துச்சு, பட் அவன் கிழிச்சிட்டான். புதுசாக சென்னையிலேருந்து கேட்லாக் அமுச்சு விட்ருந்தாங்க. ஸோ பார்ட் கம்பெனிலேருந்து. ஸோ நான் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், நான் எடுத்து பார்க்குறேன். ஸோ இது ஒரு டைப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்கிட், அங்கே ஃப்ளவர் பார்த்துருப்பீங்களா, வயலட் கலர் பூ பூத்துருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிளான்ட் வைக்கிறதுக்கு ஸ்பெஷலாக வர பார்ட் இது. ஸோ அந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி விட்டிங்க அப்படின்னா தண்ணி உடனே வெளியே போயிடணும். ஸோ அதுக்கு தேவையான தண்ணி மட்டும் அது உறிஞ்சி வச்சுக்கும். அது மண்ணெல்லாம் வளராது. ஸோ கறி, செங்கல் எதுவுமே ஃபைண்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அண்ட் தேங்காய் மட்டை. ஸோ இதில் மட்டும் தான் நமக்கு வந்து அது வளரும். ஸோ ஒரு மீடியா இருக்குன்னா அது கூட வந்து சேர்ந்து தான் வளரும். அது வந்து ஃபுல்லாகவே அது எடுத்துக்காது. ஸோ டெய்லியும் தண்ணி விடணும்னா அதுக்கு, ஆனால் விட்டுற தண்ணி கம்ப்ளீட்டாக வெளியே போயிடணும். ஸோ அதுக்காக தான் இந்த பாட் அதுக்கு. சரியா? ஸோ இது நம்ம ஒர்க் முடிச்சுட்டு இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம நர்சரியில் இருக்க பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்களா, ஹேங்கிங் பிளான்ஸு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கயிறு டைப்பில் போட்டிருப்போம். ஸோ இது கயிறு டைப். ஸோ நம்ம எங்கே பிளான்ட் வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம அதுக்கான மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பார்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஃபுல்லாகவே நிழல் தான் வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த டைப்பும் அண்ட் கயிறு டைப்பும் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிப் டைப்பும். கொஞ்சம் வெயில் படும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயின் டைப் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் பட்டுச்சுன்னா ஒரு கொஞ்ச நாளில் இது என்ன ஆகுனா ஒடிஞ்சு போயிடும். ஸோ ஏன்னா வெயிட் நமக்கு இருக்கும்போது ஸோ அந்த வெயிட் தாங்கிறதுக்காக தான். ஸோ ஒவ்வொரு மெத்தட்ஸு. ஸோ நம்ம எந்த பிளேஸில் வைக்கிறோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இது நம்ம முடிச்சுட்டு, கிளாஸ் முடிச்சுட்டு, ஸோ இன்னைக்கு வந்து ஹேங்கிங் பார்ட் தான் ரீபார்ட் பண்ண போறீங்க. அண்டு லேண்ட்ஸ்கேப்பிங்கில் கொஞ்சம் பிளான்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நிழல்ல உட்காந்துட்டு பாதி பேர் வந்து பிளான்ட் பண்ண போறீங்க. நான் ஆல்ரெடி அங்கே மூட்டையிலேருந்து எடுத்துகிட்டு போனீங்களா கோகோ பித்து. ஸோ அதுவும் கொஞ்சமாக மண்ணும் கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ரீபார்ட் பண்ண போகிறோம். பிளான்ட் வந்து தனியாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். ஸோ அன்றைக்கு பண்ண மாதிரியே பண்ணிவிட்டு பாய்ஸ்லாம் அதே மாதிரி அங்கே உள்ள வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லாமே தொங்க விட்டு இன்னைக்கு பண்ணலாம். சரியா?
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ உங்களுக்கு நோட்ஸில் இருக்கிறது நான் சொல்லலை, நான் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவாங்களோ அது சொல்லி தரேன். நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ படிச்சுக்கோங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு. ஸோ இதில் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேங்கிங் பார்ட்டில் வந்து வாட்டர் கரெக்டாக விடணும். ஸோ வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்படின்றதுனால வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக விடக்கூடாது. 1 hour இன்னைக்கு விட்டுறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் கேப் விடலாம். திரும்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி விடணும். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் க்ரோத் ஆகிற பிளான்ஸ் தான் வைப்போம். ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வெயிலும் படும். ஃபுல்லாக இண்டோராக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி தண்ணி விட்டால் போதுமானதாக இருக்கும். ஆனால் நம்ம ஹேங்கிங்கில் வைக்கிறது கொஞ்சம் வெயிலும் படும் இல்லையா? ஸோ பிளான்ட் கொஞ்சம் க்ரோத் நல்லாவே இருக்கும். அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கண்டிப்பாக விடணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்ம மண் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ரோஸ் பிளான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே நான் ஃபார்மில் வச்சிருக்கிறது பெரிய பெரிய பாட்டில் வச்சிருப்பேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 18 இன்ச் பாட். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 20 25 கிலோ மண் வரைக்கும் பிடிக்கும் வெயிட். சரியா? அப்படின்னும் போது அதில் வந்து நியூட்ரிஷனும் அதிகமாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்க மண்ணில் இருக்க மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் க்ரோத் வந்து ரொம்ப நாளைக்கு டியூரேஷனுக்கு வந்து நமக்கு வந்து திருப்பி எதுவும் கொடுக்க தேவையில்ல. இப்போ இது வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குங்க. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 months ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீபார்ட் பண்ணணும். ஸோ பிளான்ட்டை எடுத்துட்டு, ஸோ பிளான்ட் எந்த டேமேஜ் ஆகாத மாதிரி எடுத்துட்டு ரூட் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த குட்டி குட்டி வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ரூன் பண்ணிட்டு திரும்ப வந்து பாதி மண் எடுத்துட்டு பாதி மண் புதுசாக போட்டு கோகோபித் புதுசாக போட்டு நம்ம ரீபார்ட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா பிளான்ட் க்ரோத் நல்லாவே இருக்கும். அண்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் செடி. நல்லா சூப்பராக அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிலாம் வரும். ஸோ அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ரீபார்ட் பண்ணும்போது இன்னுமே நல்லாவே இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லான் மேக்கிங். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு முன்னாடி பில்லு வச்சிருப்பாங்க, செடி தான் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் லான் மேக்கிங். ஸோ அதில் வந்து பில்லு மட்டும் வச்சாங்க அப்படின்னா அது லான் மேக்கிங். அது ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணுவாங்க இல்லையா? செடியெல்லாம் வைப்பாங்க, ஸ்டோன்ஸ்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி பாத்துக்கு தனியாக ஸ்டோன் போடுவாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? ஹோட்டலில் பெரிய பெரிய வீட்டில் புதுசாக கட்டுற வீட்டிலலாம் நிறைய வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வரும். அண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு அதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ப்ராக்டிஸும் கொடுக்க போகிறேன். நான் ஒரு அளவு கொடுத்துருவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி மேக் பண்ணிட்டு வரணும். ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு என்ன டிசைன் பண்ணலாம். ஸோ உங்களோட தாட் தான். சரியா? பண்ணலாம்ல? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பண்ண டிசைன்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2020 பண்ணது இது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து இது வந்து நம்ம நார்மலாக கையில் பண்ணுற டிராயிங். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஸ்டத்தில் பண்ணுறது இது வந்து பேசிக் டிராயிங்கு. ஸோ இது வந்து பேசிக்கு. ஸோ இதுலேயே வந்து ஆட்டோகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுவாங்க 3D அனிமேஷனில். இப்போ வீடு கட்டுறதுக்குலாம் அனிமேஷன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி லான் மேக்கிங்க்கும் அனிமேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து டிப்ளமோ படிச்சதுனால எங்களுக்கே இது வராது. எங்களுக்கு எப்படின்னா ஒரு டைம் எனக்கு வந்து ஸ்கீம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க, நர்சரிலேருந்து கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியாது. எங்கள் ஸ்டாஃப் கிட்ட கேட்டேன். நைட்டு 10 மணிக்கு அவர் உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்தது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கற்றுக்கிட்டது அதெல்லாம். ஸோ இது ஒவ்வொரு டாட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நீங்கள் ஒரு சர்க்கியூட்டில் இதில் மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஒரு சிம்பிள் போட்டால் அதுக்கு இது வந்து இதோட நேமு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒவ்வொரு டாட்ஸ்னா ஸோ அது வந்து ஒரு பிளான்ட்டை குறிக்கும். ஸோ அந்த என்ன பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவு இருக்கு இல்லையா? இந்த அளவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக நமக்கு லேண்டில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கேலில் வந்து இது வந்து நோட் வந்து ஒரு 22 சென்டிமீட்டர் வரும், 25ன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படின்னா இப்போ வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 அடி அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ லேண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து கணக்கு வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு 100க்கு 100 அடி இருக்க ஃபீல்டு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அதை வந்து எங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி நம்ம செடி வைக்கிறது, ஸோ எங்கெங்கே என்னென்ன செடி இருக்கணும், ஸோ இது எல்லாமே நாம தான் கம்ப்ளீட்டாக பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி என்னென்ன பிளான்ஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த பிளான்ட் எந்த ஹைட் வளரும், ஸோ அது எப்படி ப்ரூன் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி வச்சிங்கன்னா பூக்குமா இல்லை வந்து செடி நார்மலாக க்ரோத் ஆகுமா, இந்த மாதிரி செடியை பற்றி நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செடி இந்த இடத்துல வைக்கலாம். ஸோ இப்போ என்ட்ரன்ஸில் வந்து 2 ஃபார்ம்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா, ஃபார்ம்ஸ்னா தென்னை மரம் மாதிரி வரும் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா இருக்குமா ஸோ அப்படின்ட்டு எல்லாமே நாம் ஓனாக யோசிக்கிற கான்செப்ட் மட்டும்தான். ஸோ நம்ம கான்செப்ட் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக புரிய வைக்கணும். ஸோ அந்த புரிய வைக்கிறது மட்டும்தான் இருக்கும். அப்போதான் அவங்களுக்கும் புரியும். ஸோ இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்கும் போல அப்படின்ட்டு அவங்களுக்கு கெஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மைண்ட் செட் வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அட்வான்ஸ் பே பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம போய் ஃபீல்டை பார்த்துட்டு ஸோ ஃபுல்லாகவே மெஷர்மெண்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்கெட்ச் டிராயிங் பண்ணி ஸோ எந்தெந்த பிளான்ஸ் எங்கெங்கே வைக்கலாம், எத்தனை பிளான்ஸ் வைக்கலாம், எத்தனை அடிக்கு ஒன்று வைக்கணும், எந்த ஃபார்மேட்டில் நடணும், இது எல்லாமே ஃபுல்லாக நாம் தான் அனலைஸ் பண்ணி லே அவுட் போடணும். சரியா. ஸோ இப்போ இந்த ஒரு ஃபுல் லென்த் இருக்கு இல்லையா. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 85 ஃபீட்டு 17 சென்டிமீட்டர். ஸோ இதோட லென்த் வந்து 17 சென்டிமீட்டருக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். அது வந்து 85 ஃபீட் வந்து ஃபீல்டோட மெஷர்மெண்ட் கணக்கு. ஸோ 85 ஒரு சென்டிமீட்டர் வந்து 5 ஃபீட் அப்படின்ற ரேஷியோவில் வந்து நான் வச்சு ஃபுல்லாக போட்டிருக்கேன். சரியா. ஸோ இது ஒரு சென்டிமீட்டர்னா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அடி கணக்கு. இந்த ஒரு சென்டிமீட்டர் 5 அடி கணக்கு. ஸோ அந்த ஃபீல்டு ஃபுல்லாகவே நம்ம இந்த சார்ட்குள்ளேயே கொண்டாந்துருவோம். ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும், இது ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இது வரைஞ்சவங்க இல்லாமையே இதை வச்சு நம்ம ஃபுல்லாக மேக் பண்ணலாம் கார்டனே. சரி. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லே அவுட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் அண்டு புரியுற மாதிரி இருக்கும். யார் பார்த்தாலும் புரியணும். ஸோ அந்த மாதிரி அந்த இன்ஸ் எல்லாமே சைடில் எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து 11 பிளான்ஸ் ஆன் ஒன் சைடு அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்படின்னா இந்த டாட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பிளான்ஸ். ஸோ எத்தனை ஃபீட்டுக்கு அப்படின்னா 8 அடிக்கு ஒரு செடி நட்டுருக்கணும். அந்த 8 அடி ஃபீட்டுன்னும் போது நம்ம ஒரு சென்டிமீட்டருக்கு 5 சென்டிமீட்டர் வச்சோம் இல்லையா. அந்த ஃபீட்டில் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு 85 அடி இருக்க ஃபீட்டில் 8 அடிக்கு ஒன்று செடி வச்சிங்கன்னா கரெக்டாக இதில் இருக்க மாதிரி 11 செடி மட்டும்தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம வந்து லே அவுட் கொடுக்கணும். ஸோ எப்படி அப்படின்னா இப்போ வந்து நம்ம இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து ஒரு 1.5 lakh ஆகுது அப்படின்னா நம்ம கஸ்டமரில் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுவாங்க. 1.5 lakh தானே கொடுத்தீங்க, ஏன் அதிகமாக போச்சு. கம்மியாக போனால் பிரச்சனை இல்லை, அதிகமாக போனால் பிரச்சனை. ஸோ இப்போ வந்து 1.5 lakhன்றது 1,60,000 ஆயிடுச்சு. 50,000 ஆகிறதுக்கு 60,000 ஆயிடுச்சு. அப்படின்னும் போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா கொட்டேஷன் வந்து 1,50,000 தானே கொடுத்தீங்க, எப்படி 1,60,000 போச்சு. ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து லே அவுட் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எங்கெங்க என்னென்ன எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஃபர்ஸ்ட் லே அவுட் கொடுக்கும்போது கொடுத்துக்கலாம். அமௌண்ட் கம்மியாச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அது ஒன்று கரெக்டாக இருக்கும் அதில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே டேட் போட்டு எந்தெந்த ஏரியாவில் பார்த்தது, ஸோ அவங்க கஸ்டமர் நேம்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 28/5/20. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஃபீல்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ரஃப் ட்ரா பண்ணுவோம். ஸோ நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ரஃப் ட்ரா பண்ணிடுவோம். பண்ணிட்டு ஸோ அதுக்கான இருங்க காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரஃப் டிராயிங். ஸோ ஒரு ஃபீல்டை போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அளந்தோடனே நமக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சும்மா ரஃபாக வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை வச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்த் சைடு வச்சு ஸோ ஸ்கெட்ச் எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நீட்டாக அந்த அளவு மெஷர்மெண்ட் மாறாமல் எல்லாமே ட்ரா பண்ணணும். ஸோ இதுதான் இது. சரியா. ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்கில் ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஒரு ஃபீல்டை பார்க்க போறாங்க அப்படின்னா ஃபீல்டில் வந்து நம்ம எங்கெங்க என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த உடனே கெஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்மளோட இமேஜினேஷன் மட்டும்தான். ஸோ இங்கே இந்த செடி வச்சா நல்லா இருக்கும், அங்கே அந்த செடி வச்சா நல்லா இருக்கும், இந்த லைனில் பூக்கிற மாதிரி வைக்கலாம், அந்த லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செடி வந்து டிராஃப்டாக போன்சாய் மாதிரி வளர்க்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஐடியா தான். ஸோ நம்ம எந்த மைண்ட் செட்டில் நம்ம பார்க்குறாங்களோ அதுதான். இதுக்கு என்னன்னா அதை நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நமக்கு நிறைய பிளான்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 பிளான்ஸ்னா குறைஞ்சபட்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நம்ம கரெக்டாக வந்து கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்க முடியும். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் லேண்ட்ஸ்கேப்ல என்ன மெத்தட் அப்படின்னா ஒரு லெவலிங். ஸோ பிளான்ஸ் ஒரு ஒரு 10க்கு 10 இடம் இருக்கு அப்படின்னா லான் போடுறதுக்கு முன்னாடி ஒரு லெவலிங் பண்ணணும். சரியா. ஃபர்ஸ்ட் மெத்தட் லெவலிங். ஸோ லெவல் பண்ணிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த க்ரோத் ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்கக்கூடாது, உரம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லான்ல வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பில்லு வந்து அதிகமாக வளர்ந்துரும். லான்ன்றது பில்லு தான். பில்லு வந்து அங்கங்கே தனித்தனியாக வளர்ந்துரும். ஸோ அப்படி வளராமல் இருக்கணும் அப்படின்னா எந்த வெர்மி கம்போஸ்ட் எஃப்ஐஎம் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் லானை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக லெவல் பண்ணிட்டு லெவலிங் மெத்தட் ஒன்று இருக்குது. இப்போ நார்மலாக போடுறது தான் ஒரு மெத்தடு. ஸோ அது மவுண்டன் மெத்தடு, ஸ்டெப் மெத்தடு, ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில். ஸோ கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். அடுத்து உங்களுக்கு இதுலேயே பிளான்ட் கால்குலேஷன் ஒன்று வரும். அது வந்து பிளான்டிங் மெத்தடில் வரும். ஸோ அது நான் அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஒரு பரப்பு 1 ஏக்கரா இருக்குது அப்படின்னா 1 ஏக்கராவில் இப்போ தென்னை மரம் வைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ செடி வைக்கணும்,
எத்தனைக்கு எத்தனை டிஸ்டன்ஸ் விடணும். ஸோ அத்தனை இப்போ ஒரு 20க்கு 20 அடியில தென்னை மரம் வந்து ஒரு ஏக்கராக்கு வைக்கிறாங்கன்னா எத்தனை செடி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கால்குலேஷன் இருக்கு. ஸோ வெறும் அந்த ஏரியாவோட பரப்பை வச்சு எத்தனை செடி நட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடலாம். அது உங்களுக்கு சொல்றேன். இப்போ 20க்கு 20னா உங்களுக்கு வந்து 100 110 செடி பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 10 செடி முன்ன பின்ன வரும். ஏன் அப்படின்னா வந்து ஃபீல்டு ஒரே லெவலா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நேரா இருக்கும், ஒரு சைடு கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா பிளான்ட் நமக்கு கட் ஆகும். ஸோ அதுல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். பட் ஆனால் அக்யூரேட்டா நம்ம ஒரு 5ல இருந்து 10 பிளான்ட் முன்ன பின்ன கரெக்டாக நம்ம சொல்லிடலாம். எத்தனை பிளான்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிளான்ட் கால்குலேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஃபார்முலா இருக்கு. அதை நான் சொல்றேன் அடுத்த கிளாஸ்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு பங்குக்கு ரெடி பண்ணது. பங்க் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கன்னா அதியமான் கோட்டை. ஸோ அங்கே பார்த்த பங்க் இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் தனித்தனியாக இதுலேருந்து எல்லாமே ஸோ ஒவ்வொரு சைடுக்கும் தனித்தனியாக டிசைனு. ஸோ அது ஃப்ரண்ட் அந்த பங்க்கு நேம் போட்டு போடுற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான கொட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். எந்த பிளான்ட்டு, என்ன ரேட்டு, மொத்த லேபர் சார்ஜ்லேருந்து மொத்த காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது பேசிக்காக பண்ணித்தர சொல்லியிருந்தாங்க. இது வந்து 32,000 ரூபாய் இருந்தது. ஸோ எஸ்டிமேட். ஸோ நம்ம வந்து இந்த நீங்கள் கொடுத்தீங்க ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ள நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோங்க அப்படின்ற ப்ராஜெக்ட் அது. ஓகே, இது அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து 3D டிராயிங்கில் போகணும். இது வந்து 2D டிராயிங்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த க்ரீனாக இருக்கிறது எல்லாமே பார்டர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பார்டர் பிளான்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லையும் நமக்கு தனித்தனியாக பிளான்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் பிளான்ட்ஸிங் வைக்கும்போது நல்லா பார்க்கும், அட்ராக்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸ் இருந்துச்சு, இந்த இடத்து தனியாக ரெஸ்ட் ரூம் கட்டியிருந்தாங்க. இந்த பக்கம் ஆல்ரெடி ஒரு பாண்டு சின்னதாக கட்டியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு மேக் பண்ண சொன்னாங்க. அதை வச்சு பேசிக்காக மேக் பண்ணது இது. ஸோ அவங்க வந்து என்ன காஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டே கேட்டுக்கணும், ஹை லெவலா. ஸோ ஒரே பிளான்ட்லாம் 10,000 15,000லாம் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே கேட்டுக்கணும், உங்க எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிளான்ஸ் கேட்குறீங்க, ஹை லெவல்லையா, மீடியமா, இல்லை பேசிக்கா. பேசிக்னா இப்போ இதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 வரும். பேசிக்கா இதே நம்ம இன்னும் 10,000த்துல கூட முடிச்சு கொடுக்க முடியும். ஸோ பிளான்ஸோட குவாலிட்டி தான். ஸோ எந்த மாதிரி பிளான் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இதே வச்சு நம்ம இதே இடத்துக்கு 5 லட்ச ரூபாய்க்கு கூட பண்ண முடியும். ஸோ அதுக்கான பிளான்ஸ் நம்ம வைக்கிறத பொறுத்து தான். சரியா? சரி, ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஸோ லேண்ட்ஸ்கேப்னா ஒன்றுமே இல்லை, நம்மளோட ஐடியா தான். ஸோ நம்மளோட ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் மேக் பண்ணுறது முன்னாடி அதான் சொன்ன மாதிரி பிளான்ஸ் நேம் தெரிஞ்சிருக்கணும், பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சமாச்சும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து இங்கங்கே இதை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கெஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிராயிங் பண்ணி தரதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வந்து கிட்டத்தட்ட 5,000 வாங்குவாங்க. இதெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்போம். ஏன்னா ப்ராஜெக்ட் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். ஸோ இதுக்கு தானே நாங்கள் காஸ்ட் வாங்க மாட்டோம். ஸோ இதே கெச் கையில் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டிராயிங்க்கு வந்து 1,500 2,000 வாங்குவாங்க. அதே 3D டிராயிங்னா பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரே டிராயிங்க்கு. ஃபுல்லாக அந்த இப்போ இன்ஜினியரிங் ஆட்டோ கேட் அப்படின்னு சொல்லி சாஃப்ட்வேரில் போட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு செடி வளர்ந்தது ஒரு 1.5 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் செடியெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே 3Dல கிரியேட் பண்ணி தருவாங்க. அது இன்னமும் நல்லா இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி தனியாக சார்ஜஸ் பண்ணுவாங்க ஹை லெவலில் போகும்போது. ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அவ்வளோவா ஸ்கோப் இல்லை. வெளியிலலாம் செம ஸ்கோப். பெங்களூர்லாம் போனால் லேண்ட்ஸ்கேப்பிங் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாவே, லேண்ட்ஸ்கேப்பில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட பேசிக்காக தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னு மந்த்லி பார்த்தீங்கன்னா 50K கொடுப்பாங்க, 50,000 ரூபா. அதுக்கு மேலே இன்னும் ஹை லெவலில் தனியாக ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா மந்த்லி 1 லேக் 1.5 லேக் 2 லேக் வரைக்கும் கொடுப்பாங்க ஒரு பர்சனுக்கு. அந்த அளவுக்கு இதில் இருக்கு. சரி, ஓகேவா? சரி, நோட்ஸ் கொடுக்குறேன், அப்புறமா அப்படி அப்படியே பார்த்துக்கோங்க. பட் ஆனால் நோட்ஸில் இருக்கிறது எதுவும் சொல்லலை. எனக்கு ஓரளவு எது தெரிஞ்சிருக்கோ, நான் பண்ணது, எனக்கு இருக்க அனுபவத்தை வச்சு நான் சொன்னேன் எல்லாமே. சரியா? சரி, முடிச்சிடலாமா கிளாஸை?